ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொரியாவில் செர்ரி பிளாசம் ஃபுல்லாகவே பார்க்கறக்கு செம்மையாக பூத்துருக்குது. நல்லா ஃப்ளவர் நல்லாவே பூத்துருச்சு. சின்ன சின்ன மொட்டு இருக்குது. அதுவுமே இன்னும் 2 நாளில் பூத்து நல்லா அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் நான் பூரி செஞ்சேன். பூரி மசாலா, அப்புறமேல சுண்டல் குருமா செஞ்சேன். சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் வெளியில் கிளம்பிட்டோம். நாங்கள் 3 பேரும் அப்படியே வெளியில் வந்ததும் இவங்க 2 பேரும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தோம். இங்கே இந்த மாதிரி 3 கடை வச்சுருக்காங்க. டெம்பரவரியாக இன்றைக்கி தான் இங்கே இருக்குது. இன்றைக்கி ஏதோ தெரில, ஏன் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஒரு வேளை செர்ரி பிளாஸெல்லாம் நல்லா பூத்துருக்கிறனால இந்த கடை வச்சுருப்பாங்களா இருக்கும். இங்கே சிக்கன் இவங்க சேல் பண்ணுறாங்க. இவங்க சிக்கன் வேணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு வந்தோம். இந்த சிக்கன் ஸ்வீட் அண்ட் சோர் டேஸ்ட்டில் இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு செசமி சீடெல்லாம் போட்டு சூப்பராக கொடுத்தாங்க. அப்புறம் சரி இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த சேரோடு சேர்த்து டஸ்ட்பின் கட்டி வச்சுருக்குறாங்க. அது மாதிரி எல்லா பக்கமுமே கட்டி வச்சுருக்குறாங்க. ஏன்னா கீழே யாருமே குப்பையெல்லாம் போட மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு கரெக்டாக அந்த டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. அது கரெக்டாக அவங்களும் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிடுவாங்க. அதனால தான் பார்க்குறதுக்கு இங்கே ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். எந்த குப்பையுமே கீழே கிடக்காது. டெய்லியுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படி க்ளீன் பண்ணுறது எல்லாமே எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. யாருமே அவங்க இஷ்டத்துக்கு கீழே போட்டுட்டு போக மாட்டாங்க. கரெக்டாக அந்த டஸ்ட்பினில் மட்டும்தான் போடுவாங்க. ஒரு வேளை டஸ்ட்பின் எங்கேயுமே இல்லை அப்படின்னா கூட கீழே போட மாட்டாங்க. எடுத்து அவங்க பேக்லேயே வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் எங்கே டஸ்ட்பின் இருக்கோ அங்கே போடுவாங்க. இல்லைன்னா வீட்டுக்கு போய்ட்டு வீட்டில் போய் போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே பண்ணுவாங்க. ஓகே, சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதாம்மா. நான் ஒரு பீஸ் தான் எனக்கு எடுத்தேன். மற்றதெல்லாம் அவங்க இதை சாப்பிட்டுட்ருக்காங்க. சிக்கனும் ரைஸ் கேக்கும் அவ்வளோ கலந்து கொடுத்துருக்காங்க. அதில் ரைஸ் கேக் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு சரி இன்றைக்கி ஃபிஷ் கறி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தா ஃபிஷ்ஷு செம்மையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி இது எப்படியே டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். ஓகே, நான் வச்சுட்டேன். ஃபிஷ் கறி செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த அளவுக்கு டேஸ்ட் செஞ்சதே கிடையாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஓகே, அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஓகே கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அது கூட வேணான்னு சொல்லி விடல, எடுத்து பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஓகே, அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வீட்டில் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் வெளியில் போகலாம். அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்டது ஜீரணமாகும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளியெல்லாம் போக முடியாது. இதுக்கு முன்னாடி வின்டர் சீசனு வெளியெல்லாம் எங்கேயும் போக முடியாது. இப்போ ஸ்ப்ரிங்கில் தான் கொஞ்சம் வெளியில் போக முடியும். அதனால் ஸ்ப்ரிங்கு, சம்மர் அந்த மாதிரி தான் டைம் கிடைக்கிறப்ப கரெக்டாக வெளியில் போய் வந்துக்கணும் நம்ம. சரி, பூவெல்லாம் பூத்துருக்கு, அப்படியே போனோம்னா நல்லா பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தோம். இந்த பூ பார்த்திங்கன்னா ரோட்டில் சைடில் 2 பக்கமும் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாகவே நல்லா பூத்துருக்குது. பர்பிள் கலரில் இருக்குது. இன்னொரு பூ ரெட் கலரில் இருக்கும். 2 கலர் நான் பார்த்துருக்கேன். அது பார்த்தா ஃபுல்லாகவே பூத்துருக்கும். இந்த செடி ஃபுல்லாகவே பூவாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி போன மாதம்னா வெறும் ஸ்டிக்கு மட்டும் தான் நின்றுச்சு. இப்போ தான் லீஃபு பட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஃபுல்லாகவே இன்னும் ஒரு 1 வீக்கில் செம்மையாக அப்படியே பூத்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் சரி அப்படியே ரவுண்ட் போயிட்டு நானும் சின்ன பாப்பாவும் தான் வந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே, ஆர்டர் பண்ண திங்ஸ் வந்திருக்கு. சரி அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சரி, இந்த ஸ்டெப்பில் நாங்கள் 2 பேரும் அப்படியே இறங்கி வந்துட்டுருக்கோம். அவன் ஸ்லோவாக இறங்குறனால கையை பிடிச்சி அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே, இங்கே நிறையா திங்ஸ் எல்லாம் இருக்குது. முன்னாடியே நாங்கள் ஆர்டர் போட்டது உள்ள ரேக்கில் இருக்கும். ஸோ அவங்க நம்பர் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க அந்த நம்பரில் போய் நம்ம பார்த்து கரெக்டாக எடுத்துக்கணும். 49ல் 2 அந்த ரேக் தான் பார்த்து எடுத்துகிட்டு போகணும். ஓகே, 49 2 தான். ஆனால் இந்த பார்சல் இல்லை, இது வேறு யாருதோ. இந்த பார்சல் தான். ஓகே, அவ்வளோதான், எடுத்தாச்சு. ஒரு வேளை மாற்றிக்கிது யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா கூட அவங்க திருப்பி மறுபடியுமே கொண்டு அதே இடத்துல வச்சுருவாங்க.
ஓகே எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்கெல்லாம் வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்க. நம்ம ஏதாச்சும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம்னா வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த கல் மேலே பாருங்களேன், இங்கே வந்துட்டு ஒரு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் வந்து யாரோ மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, யாருன்னு தெரில. நான் வரும்போதே பார்த்தேன். நான் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் இந்த ஃபோன் அங்கேயே தான் இருக்குது. யாருமே எடுத்துகிட்டு போகல. அப்படியே தான் இருக்கும். யாருடைய ஃபோனோ அவங்க தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அது வரைக்கும் யாருமே தொடக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு கொரியாவில் ஏதாச்சும் பொருள் எதுவும் காணாம போனோம், எங்கே விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கூட யாருமே தொட மாட்டாங்க. நம்ம எங்கே விட்டு வந்தோமோ அதே இடத்துல தான் கிடக்கும் அந்த பொருள். இதுக்கு முன்னாடி நான் பாப்பாவோட கொலுசு வந்து ரோட்டில் கழண்டு விழுந்துருச்சு. நாங்கள் அடுத்த நாள் தான் போய் பார்த்தோம். தொலைவிட்டு போகிறோம். அது எங்கே கழண்டு விழுந்தோ நடு ரோட்டில் அங்கேயே தான் கிடக்குது. யாருமே வந்துட்டு அதை எடுக்க கூட இல்லை. அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ கொரியாவை பொறுத்த வரைக்குமே யார் பொருளையுமே யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க தெரில அப்படின்னா. அது எங்கே வச்சோமோ, எங்கே மறந்து விட்டு போனோமோ அங்கேயே தான் இருக்கும். நம்ம வந்துட்டு 2 நாளோ 3 நாளோ எப்போ நம்ம போய் தேடி பார்த்தோம்னாலும் அங்கே தான் இருக்கும். ஒரு வேளை அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க வந்து எங்கே இருக்குது, ஒரு வேளை யாருமே எடுக்கலன்னு சொல்லிட்டு யாராவது பக்கத்தில் ஏதாவது ஷாப்பில் அந்த மாதிரி எங்கேயும் எடுத்து வச்சுருந்தாங்க, யாராவது வந்து கேட்டால் கொடுப்போம் அப்படின்னு வச்சுருந்தா கூட நம்ம இந்த மாதிரி சொல்கிறப்ப அவங்க வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே கூட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வந்து பொருள் இங்கே இருந்துச்சு, நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், யாராச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நான் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப சேஃபான கண்ட்ரி தான் கொரியா. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.